Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃபரண்டா அவிச்ச முட்டையை வச்சு எப்படி சூப்பரா ஆம்லெட் போடுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப நைஸாக அரிஞ்சு போடணும்லாம் இல்லை. இதில் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் இந்த ஆம்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிட்டு நீங்கள் வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கணும். ஒரு 3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்கும் போதே காரம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதில் வதக்கிடுங்க. ஒரு 30 செகண்ட் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 3/4 ஸ்பூன் அளவு மட்டன் இல்லைன்னா சிக்கன் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 30 செகண்ட் சிம்லேயே வச்சு வதக்கிடலாம். வதக்கும் போது அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். போனதுக்கு அப்புறமா 2 முட்டை நான் வேக வச்சு ஓரளவுக்கு ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மசாலாவில் கொஞ்சம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கிற கரண்டி வச்சு நம்ம அழுத்தி விட்டு இதை உடச்சி சின்னதாக ரொம்ப பொடியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. சும்மா இப்படி ஸ்மாஷ் பண்ணி விடுற மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவு இருந்தாலே போதும். இதுக்கு மேலே சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா ஃப்ளஃபியாக அடித்து எடுத்துக்கோங்க. பீட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மலாக கரண்டி யூஸ் பண்ணாலும் சரி, நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுனா தான் நம்மளுக்கு ஆம்லெட் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு இந்த முட்டை நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை இதை நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ஸ்டஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றி விட்டுட்டு இது ஒரு 30 செகண்ட் கழித்து நீங்கள் 4 சைடுமே நீங்கள் மடித்து விட்டுருங்க. இதில் நம்மளுக்கு இந்த லாஸ்ட் சைட் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 சைடு தான் மடிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக ஊற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் 4 சைடுமே மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அவிச்ச முட்டையில் ஒரு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.